ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேரட் பட்டாணி மசாலா ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதனோட பொடியான இருக்குன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 by 1 மசாலாவை சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 கப் துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 1 கப். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் மசாலா ஒன்றோட ஒன்று கூடி வரும். இப்போ இதனோட 2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கேரட் பட்டாணி மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.